ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைஃப் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு பர்சன் டு பர்சன் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறும். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை ஹவ் யூ அப்ரோச், ஸோ அதை சால்வ் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ பட் ஹவ் யூ அப்ரோச் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை நிறையா பேர் நிறையா விதமாக அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ அந்த அப்ரோச் பண்ணுறவங்க பாசிட்டிவாவோ இல்லை வந்து அவங்களுக்கு எது வந்து சூட்டபுளோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அதில் சக்சீட் ஆகுறாங்க. ஸோ பட் வந்து அப்ரோச் பண்ணவே தெரியாமல் இருக்கிறவங்க தான் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து அந்த ப்ராப்ளமை எப்படி வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு விட தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். ஸோ 2 ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ இப்போ 2 ரயில்வே ட்ராக்கில் வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் வந்து ட்ரெயின் எப்போவுமே போகாது. இன்னொரு ரயில்வே ட்ராக் யூஸ்ஃபுல்லான ரயில்வே ட்ராக்காக இருக்குது. ஒரு ரயில்வே ட்ராக்கில், அதாவது யூஸ்ஃபுல்லாக ட்ரெயின் போகிற ரயில்வே ட்ராக்கில் ஒரு 5 குழந்தைகள் வந்து விளையாண்டுருக்காங்க. இதே வந்து ட்ரெயினே போகாத ஒரு ட்ராக்கில் வந்து ஒரு குழந்தை விளையாண்டுருக்கு. இப்போ வந்து யுவர் ஸ்டாண்டிங் அந்த லிவர், இப்போ வந்து ட்ராக்கை மாற்றக்கூடிய ஒரு லிவர் இருக்கிற இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. ட்ரெயின் வந்து அப்ரோச் ஆகுது. இப்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன பண்ணுவீங்க, இந்த ட்ரெயினை வந்து லெட் தம் கோ ஆஸ் யூஸ்வல் ட்ராக்கா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை வேண்டாம், ஆனால் 5 குழந்தைங்க வந்து சாகிறதுக்கு ஒரு குழந்தை போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ட்ராக்கை மாற்றுறோன்னு சொல்லுவோம். அப்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆகுது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ஃபீலிங்ஸ், பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் நமக்கு இந்த மாறுது. அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபீலிங்ஸோ இல்லை நம்ம சிச்சுவேஷன் என்ன ஆகுது, ஒரு குழந்தை வந்து ரயில்வே வராது அப்படின்னு தெரிஞ்சு நல்ல குழந்தை நல்லா விளையாண்டுருக்கு, அதை வந்து நம்ம கொல்றதுக்கு துணிஞ்சிடறோம். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபீலிங்ஸ்க்காக தான் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போது இதே சுச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ரயில்வே ட்ராக் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அதில் வந்து ட்ரெயின் போனதே கிடையாது. அதாவது ரொம்ப வருஷமாக போகாத ஒரு ட்ராக்கு. அப்போ அந்த ட்ராக் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த ட்ரெயினில் போகிற எல்லாருமே இறந்துருவாங்களே, அதை பற்றி நம்ம யோசிச்சோமா? ஸோ அப்போ நம்ம வந்து என்னென்னா, ஒரு ப்ராப்ளமை வெறுமனே வந்து அங்கே நம்ம கண்ணு முன்னாடி எடுக்கிற 2 ஒரு பேராமீட்டர்ஸ் மட்டுமே வச்சு பார்த்துறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வர கான்சிக்வன்சஸை வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. ஓகே, ரெண்டாவது வந்து இதே சுச்சுவேஷனில் நமக்கு என்ன ஆகுது, அந்த குழந்தைங்க வந்து ட்ரெயின் வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அங்கே விளையாண்டுருக்கலாம். அப்போ வந்து ட்ரெயின் பக்கத்தில் போகிறப்போ டக்குன்னு வந்து அவாய்ட் ஆகி நம்ம வெளியில் கலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் உறுதியாக வராதுன்னு தெரிஞ்ச குழந்தை. அப்போது அது வந்து ட்ரெயின் எங்கேயோ போகுதுன்னு நினச்சிட்டே அங்கே உட்காந்து விளையாண்டுருக்குமோ தவிர அது வந்து ட்ரெயின் வரதை பார்த்தா மட்டும்தான் எந்திரிச்சு போகும். புரியுதுங்களா? அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை ஒரு கரெக்டான விதத்தில் அப்ரோச் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது நம்ம ஒரு சடன் பாயிண்டில் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டெசிஷனை 360 டிகிரியில் நம்ம பார்த்துட்டு அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பார்த்து அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்சீட் ஆக முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஒரு எக்ஸிபிஷனில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆல்கஹால் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அப்படிங்கிறத விளக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்கஹால் வச்சு அதுக்குள்ளே வார்ம்ஸ் நிறையா, அந்த பூச்சி, அந்த புழுவெல்லாம் இருக்கலாம், அந்த புழுவெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த புழுவெல்லாம் செத்து போச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஐயோ புழுவெல்லாம் செத்து போயிடுச்சு, அப்போ வந்து இது வந்து இவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதுவே இன்னொருத்தர் வந்து ரொம்ப அந்த ஆல்கஹாலோட லவ்வர், ஸோ ரொம்ப வந்து அந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் பண்ணி இருக்கிறவர். ஸோ அவர் வந்து அந்த எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து பார்த்துட்டு வார்ம்ஸ்லாம் செத்து போச்சு, அப்போது இந்த வார்ம்ஸே சாகுது அப்படின்னா நான் இதை வந்து குடிக்கிறப்போ என் வயிற்றுக்குள்ளே இருக்கிற வார்ம்ஸ், அதாவது பேடோட பாக்டீரியாஸோ இல்லை வந்து புழுவோ இருந்ததுன்னா செத்து போயிடும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தர் வந்து நல்ல விதமாக யோசிக்கிறார், ஓகே இதை வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொருத்தர் அவரோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிறார். அதாவது அவருக்கு வந்து ஆல்கஹால் லவர், அவர் வந்து என்ன பண்ணாலும் அதிகமாக வந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவரோட அந்த சிச்சுவேஷனே என்ன பண்ணுறாரு, சேஞ்ச் பண்ணி சொல்கிறார். அதாவது அவர் பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்குது. அதாவது நான் வந்து இந்த குடித்தா எனக்கு வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். ஸோ புரியுது? அப்போது நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணுறோம்,
எப்படி வந்து சால்வ் பண்ணுறக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குது, நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறோமா, இல்லை வந்து எல்லா சினாரியோஸு என்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான அப்ரோச்சும் கரெக்டான டெசிஷன் மேக்கிங்குமே வந்து ஒரு சக்ஸஸ் வந்து கொண்டு வரும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.